எக்ஸாம்பிள் 330 சால்வ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இது எப்படி போடலான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த மெத்தட் எப்படி போடணுன்னா, முதல்ல இந்த கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு 2. அப்புறம் இதோட ஆஃப் எடுங்க. இதோட ஆஃப் என்னது 3/2 இல்லையா? டிவைட் பண்ணால் கேன்சல்லாம் பண்ண முடியாது இல்லையா? 3/2. அப்போ என்ன பண்ணோம், இதை ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்கள். பண்ண என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இதை இந்த பக்கம் ஆட் பண்ணுங்கள், அப்புறம் ஸ்கொயர் பண்ணுங்கள், ஈக்குவல் டு 2. இந்த பக்கமும் அதே மாதிரி ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab மாறிடுச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம், எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இப்போ நீங்கள் ஸ்கொயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஒரு ஆன்சர். இதுதான் ரிவர்ஸாக எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 9/4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதான் எக்ஸ் மைனஸ் 3 2 ஹோல் ஸ்கொயர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 ப்ளஸ் 9/4 எக்ஸ் மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17/4. சா, இப்போ ரூட் எடுத்தனா, ஸ்கொயர் எடுத்தனா இந்த பக்கம் ரூட் ஆகிடும் இல்லையா? அப்போ எக்ஸ் மைனஸ் 3/2 ஈக்குவல் டு, இது ரூட் எடுத்தால் 2 வந்துடும். இதுக்கு ரூட் எடுத்தால் 17 தான் வரும். கூட ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், ஏன்னா ஸ்கொயர் இருக்குது இல்லையா? அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இப்போ இதை இந்த எக்ஸானு கண்டுபிடிக்கணும், இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 3/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17/2. டினாமினேட்டர் வந்து ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால மேலே இருக்கிறது டேரெக்டாக ஆட் பண்ணியும் மைனஸும் பண்ணிக்கலாம். அப்போது 3x ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 17 ரூட் 17/2. இப்போ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ரூட் 17/2, அப்புறம் மைனஸ் இருக்கு இல்லையா, 3 மைனஸ் ரூட் 17/2. அவ்வளோதான். தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 3.31 அதுவும் இதுக்கு முன்னாடி போட்ட சம் மாதிரி தான், எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்த டேர்மில் எப்போவுமே 1 தான் வச்சுக்கணும் இல்லையா? ஏன் 1 வச்சுக்கணும், அப்போ தான் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த மெத்தடில், மற்ற மெத்தடில் வச்சுருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இதில் கொஞ்சம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த கோஎஃபிஷியண்ட்டை எடுத்துகிட்டு 1 மாற்றணும். 1 மாற்றினா என்ன பண்ணோம், மைனஸ் டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணால் இது 1 ஆகிடும். பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 2x ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் x/2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. ரெண்டு கேன்சல் ஆகிடும். இப்போ ஈக்குவேஷன் எப்படி கிடச்சிச்சு எனக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x/2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சு. இப்போ நான் இந்த கான்ஸ்டண்ட்டை வெளியே கொண்டு போனேன்னா வருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x/2, இது அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் 1/2. இப்போ நான் இதோட ஆஃப் எடுக்கிறேன். ஆஃப் எடுத்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதோட ஆஃப் எடுக்க போகிறேன். இது ஏற்கனவே 1/2 இருக்குது. டிவைடட் பை 2 பண்ணால் இதில் 1 கன்சிடர் பண்ணிங்க. இன்வர்ஸாக போச்சுன்னா 1/2 இன்ட்டு 1/2. இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். அது இன்வர்ஸ் ஆகிடும். டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாற்றலாம் 1/4 ஆகிடும். அப்போது இதோட ஆஃப் என்னது 1/4. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கமும் இதை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x/2 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/4 ஸ்கொயர். இப்போ பாரு, எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஆகிடும். அப்போது எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் இது 4 தானே, இது 14 போட்டேன், தப்பாக போட்டேன். 4 போட்டால் 1/16 ஆச்சு. இப்போ நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன வரும் பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1/4 ஸ்கொயர்
16 + 2 divided by 13, 2 into 16 32. அப்போ x minus 1/4 square equal to 18/32. கேன்சல் பண்ணால் 9, இது 16 ஆச்சுங்களா. அப்போது இந்த ஸ்கொயர் எடுத்தனா என்ன ஆகிடும், x minus 1/4 equal to, இது ஸ்கொயர் எடுத்தனா இது 3 ஆகிடும், இது 4 ஆகிடும். ஆச்சா. இப்போ 3/4 ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும், ஏன்னா ஸ்கொயர் இருக்குது இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும் கூடவே. அப்போது இதை நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். கொண்டு பண்ணால் பாருங்கள், x ஈக்குவல் டு 1/4, ஏன்னா மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4. இப்போ 2 டேர்ம் ஆகுது இல்லையா, நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். பிரித்து அதில் என்ன பண்ணால் வருது பாருங்கள், எக்ஸு 1 + 3/4. டினாமினேட்டர் 2 சேம் ஆகிறதுனால மேலே இருக்கிறதா டேரெக்டாக ஆடும் சப்ராக்ஷன் பண்ணிக்கலாம். 4 1 மைனஸ் இது என்னது 1 மைனஸ் 3/4. அப்போ என்ன ஆகிடும், x ஈக்குவல் டு 4/4, இது மைனஸ் 2/4. கேன்சல் பண்ணால் 1/2, கேன்சல் பண்ணால் 1. அப்போ x ஈக்குவல் டு 1, -1/2. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.